நீலா ரொம்பவே பயத்திலேயே இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் நம்ம குடும்பத்த தொல்ல பண்ண போறாங்க, எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு அவங்க முன்னெச்சரிக்கையா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும், அவங்க அந்த குடும்பத்த எத்தன அளவுக்கு மரியாதையா கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நெனச்சாலும், அந்த குடும்பத்தில இருக்கிற ஆட்கள் ரொம்பவே சாதாரணமான ஒரு ஆட்கள்னு சொல்லலாங்க. சோழனோட ஃபேமிலிய தான் சொல்றேன். சோழன தவிர மத்தவங்க எல்லாருமே ரொம்ப வெகுளின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே நல்ல விதத்தில் பண்ணுவாங்க. எல்லாரையும் நல்லவங்களா நினச்சி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேவலமான ஜென்மங்கள் நிலாவோட அம்மா, அப்பா, அவங்க அண்ணன், ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து சோழனோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்னே அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்கள ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நம்ம நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு தாங்க சொல்லலாம். அதனால தான் நிலாவை சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க, சோழனையும் சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமாக ரெண்டு பேரையும் அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம சேரனை, பாண்டியனை, பல்லவனை 3 பேரையுமா சேர்த்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் சோழனுக்கும் தெரியாது, இன்னொரு பக்கம் நம்மளோட நிலாவுக்கும் தெரியாது. ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக சோழன் வரைக்கும் வருங்க. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, பல்லவன் மட்டும் உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ பல்லவன் உள்ளே அனுப்புனது பாண்டியன் தான். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கன்ஃபார்மாக பாண்டியன் பல்லவன்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் நீ உள்ளேயே இருடா அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த பல்லவன் கன்ஃபார்மாக சோழன்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ சோழன் தனியாக சண்டை போட்டால் செம்மையாக இருக்கும். அதுவே நிலாவோட சண்டை போட்டால் தாறுமாறாக இருக்கும். கன்ஃபார்மாக நிலா வருவாங்க. நிலா எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சோழன் தடால் புடால்னு சத்தம் போட ஆரம்பிப்பாருங்க. அவங்க அப்பாவோட சட்டையை பிடிச்சா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேரன் மாப்பிள்ளையோட அண்ணன்னு தெரியும். அப்போது மாப்பிள்ளையோட அண்ணனை எவ்வளோ அழகாக பார்த்துக்கணும், அது எல்லாத்தையுமே விட்டுட்டு கேவலமாக தாண்டா நான் பண்ணுவேன், கேவலமான பிறப்பெடுத்த வேண்டாண்ணா, பணம் இருந்தால் இப்படி தாண்டா ஆடுவேன் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ கேட்குறது மட்டும் கிடையாதுங்க, சோழன் ரொம்பவே வேறு மாதிரியான கொஷன்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணுவார். நாங்கள் இந்த ரிசப்ஷனை நடத்துங்கன்னு கேட்டோமா? கிடையாது. நாங்களா இங்கே உங்கள் தலையை தின்றோமா? கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் நீங்களா எங்களை கூப்பிட்டீங்க, நீங்களா எங்களை வர சொன்னீங்க, நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் அங்கேயே இருக்கோம். நிலா எவ்வளவோ சொன்னால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, நம்ம இதை எல்லாத்தையும் இங்கே விட்டுறலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம நிலா சொன்னாங்க. ஆனால் இது எதையுமே கேட்காம உங்களுக்காக அவளை சமாதானப்படுத்தி நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு கொடுக்குற பரிசு இதுதானா அப்படின்னு சோழன் சூப்பராக கேட்பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம நிலா இன்னொரு பக்கமாக இருந்து வருவாங்க. இதுக்கு தான் என்ன அங்கேருந்து இங்கே வர வச்சிங்களா? எதுக்காக இந்த கேவலமான புத்தி உங்களுக்கு? ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ கேவலமான வேலையை பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே என்னை கூப்பிடாதீங்க, அவங்கள எப்படி நடத்தணும்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இங்கே எப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்காரனோட மோசமாக ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நொடி கூட நான் இந்த பக்கம் இருக்க மாட்டேன். இருந்தால் ஏன்னு என்னை கேளுங்க. இதுக்கப்புறம் நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன். உங்கள் மேலே அப்பா அம்மா அப்படின்ற ஒரு மரியாதை இருந்துச்சு, ஆனால் இப்போது அந்த எந்த மரியாதையும் உங்கள் மேலே எனக்கு கிடையாது. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னை தேடி நீங்கள் வர வேண்டாம், நானும் உங்களை தேடி வரமாட்டேன் அப்படின்னு இந்த ரிசப்ஷன் ஹாலில் சொல்லிவிட்டு அவங்க பாட்டு இங்கேருந்து நடைய போட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.